வன்னியர், கள்ளர், மீனவர்னு பல மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளார ஒரு ஒதுக்கீடு எம்பிசி கொண்டு வந்தாரு. அதற்குள்ள பிசிக்குள்ளார இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. பிசி தரப்புல இருந்து யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்கள்ல இருந்து ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுல குறிப்பா என்னன்னா, பிசி தரப்பு என்பது முற்போக்கு அம்சம் கொண்டதல்ல. ஒரு பெரியார் அம்பேத்கர் அரசியல் பேசுறதாவோ அல்லது பெரியார் அரசியல் பேசுறதாவோ கிடையாது. அவங்க எல்லாருமே ஜாதி சங்கத்துல இருக்கிறாங்க, ஜாதி உணர்வு இருக்கிறவங்க கூட. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஜாதி உணர்வு கொண்ட அவர்கள் உள்ஒதுக்கீடாக வன்னியருக்கு, கள்ளருக்கு, மீனவருக்கு எல்லாம் கொடுப்பது ஏன் கொடுக்குறீங்கன்னு எந்த எதிர்ப்பும் எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. அப்ப அதுக்கு பிற்பாடு நீங்க 2009 கலைஞர் அருந்ததி மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்ப்பு கடுமையாக வர்றது யார் பண்றதுங்கிறத ரொம்ப அதிர்ச்சியானது. யார் பண்றாங்கன்னா, இது தலித் கான்செப்டோடு தலித் மக்களுக்கான விடுதலைன்னு பேசுகிற அம்பேத்கரை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரியதா இருக்குது. தலித் விடுதலைக்காக தான் கட்சி நடத்துறோம்னு சொல்லி பொதுவாக தலித்துங்கிறது குறிப்பிட்ட சமூகத்தை கிடையாது, எல்லா